கவர்மெண்ட் பேரம் பேச மாட்டோம். கவர்மெண்ட் ஏற்றி கொடுக்காம பெட்ரோல் 30 ரூபா, இன்னைக்கு 102 ரூபா, 12 ரூபா 10 ரூபா போட என்ன பண்றது? கவர்மெண்ட் 15 ரூபா பண்ணு, கவர்மெண்ட் பண்ணு. ஏன் பண்ண முடியாது? கவர்மெண்ட் இவ்வளவு நாள் பண்ணு. இப்போ நம்ம வந்து போறவங்களை அடிக்கிறது, அது வந்து நம்மளே வன்முறைக்குள்ள போறோம்ல, வன்முறை நம்மளே கேட்கறது தப்பு இல்லை. அவங்க கொண்டாடி நானும் உங்களுக்கு பயமா இல்லை, நானும் உங்களை ஓட்டிடுறேன். இப்போ எங்க அப்பா இதுல இருந்தா நான் எங்க அப்பா என் பிள்ளை அடி வாங்குறேன், வேதனை பண்ணுவோம். அப்போ இந்த ரேபிடோ ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து ஒரு 1 வீக்ல உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு எல்லாருக்குமே, இந்த வந்து கவர்மெண்ட் ஆட்டோக்காரங்க எல்லாருமே பாதிப்பு அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் நீங்க இதுவாங்க நல்ல பீக் ஆனவனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சம்பாதிச்சிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து நிர்மலா சீதாராமன் எல்லாருமே பர்மிஷன் போட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே ஒரு கத்துறமே நம்ம சாப்பாடு தனியாக நம்ம சொல்ல பண்ணி நம்ம பண்ணுறோம். ஆனால் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஒரு மீடியாவில் மிஸ் ஆகிடும். இப்போது கவர்மெண்ட் சைடில் எது ஆக்ஷன் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஆஃப் இந்தியா எடுக்கணும், ரேபிடோ தமிழ்நாடு எடுக்கணும். டெல்லியில ஸ்டேட் எல்லாம் பேன் பண்றாங்க. ஒரு சட்டம் போட்டால் இந்தியா ஃபுல்லாக பாஸ் ஆகணும். ஆனால் ஸ்டேட் சைடாக பேன் பண்றாங்க. அப்போ இதே உங்களுக்கு பிட்வீன்லேயே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அடிச்சு தொத்திலாம், நாளைக்கு வேற அடிச்சு தொத்திலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்க பண்ற போராட்டத்துக்கு 1 வீக்லேயே இந்த ரேபிட் ஆப் வந்து ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் அவ்வளோ வேலிடான உங்க போராட்டம் வந்து கை கொடுக்கும். இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் வந்து போராட்டம் முடிஞ்ச உடனே நார்மல் ஆகிடும், 12 ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் வாட்டர் அவங்க உங்களோட போராட்டத்துக்கு வழி கொடுக்காம ஆக்ஷன் எடுக்காம என்ன பண்ண போறீங்க? நான் பொதுவா சொல்றேன், நான் வந்து லா படி வரேன். இப்ப நம்ம வந்து ஒருத்தர் போட்டு அடிக்கிறதோ அது வந்து வன்முறை படுத்தலைங்க. அமைதியான போராட்டம் தான் முற்றுகையிட்டு நாங்க செய்யறோம். பெரிய பெரிய போராட்டம் வந்து அமைதியா தான் நடந்திருக்கு. பைக் டாக்ஸி தானா அப்படின்னு சொல்லி போராடுவோம். நீங்க சொல்ற மாதிரி ரேபிடோ பேன் பண்ணிருக்காங்க, டெல்லி மதுரை எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க, சண்டிகர் கேரளா பேன் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் ஏன் பேன் பண்ண மாட்டாங்கன்னா பெங்களூரும் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து செட்டில் ஆகிறாங்க. நம்ம சென்னை வந்து நிறைய பேர் வாழ வைக்கிறது நம்ம மெட்ரோ போகிறோம், எல்லா ஒரு அடிப்பது வசதியும் இருக்கு. ஆட்டோ வந்து இப்போ 10 பேர் வராங்கன்னா ஆட்டோ 4 பேர் ஏற முடியும். மீதி 6 பேர் என்ன பண்ணுவாங்க? டப்பு நட பண்ணுறது ஆட்டோ கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது டப்பு ஒரு பைக்கை புக் பண்ணால் 34 ரூபா 36 ரூபாய் வருது. டக்குன்னு அதில் ஏறி போய் நாங்கள் ஆட்டோவோட நம்ம கம்மியாகுது. ஸோ மக்களோட தேவையை கம்மியாக்கி உங்களுக்கு வசதி பண்ணி தரமே ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இதை வந்து மக்கள் வரவேற்றுக்கிறாங்க. 8 கோடி மக்களை போட்டாதான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். மக்கள் தேர்ந்தெடுத்தாதான் முதலமைச்சர். பாத்தீங்களா? இப்போ முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் கிட்ட இருக்கு. அப்போ மக்கள் வந்து இந்த ஆப் வேண்டாம், ஆட்டோக்காரங்கெல்லாம் நல்லபடியா ரேட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆப் வந்து விட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டவுன் ஆன மாதிரி ஜியோ ஏறின மாதிரி. ஆனா இப்போ வந்து ரேபிடோ பீக் ஆகுது பாத்தீங்கன்னா ஆட்டோலாம் ஏன் டவுன் ஆகல? ஆட்டோக்காரங்க பத்தி என்ன சைட்ல இருக்குன்னா 2 கிலோமீட்டருக்கு 200 ரூபாய் கேட்கறாங்க, நைட் ஆனால் அடியா ரேட்டுக்கு வராங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் வச்சு ஓட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி நானும் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண கமெண்ட் காட்டுறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். ஆட்டோக்காரங்களை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்க ரேபிடோ நானும் வீடியோ போட்டுருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க அணியா ரேட்டுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கருத்து என்னன்னு சொல்ல போறீங்க? தனியார் ரேட்டுக்கு என்னைக்குமே வந்து ஆட்டோக்காரங்க போக மாட்டாங்க. ராபிட்டோ பைக்கு ஓடக்கூடிய இந்த பைக் வாங்குறதுனால எங்களுக்கு ஏற்படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஏதோ வந்து அப்பா ஆட்டோ ஓட்டிருக்காரு, உங்கள மாதிரி வந்து ஹோட்டல்ல சாப்பாடுங்க இந்த மாதிரி வசதிகள்லாம் எதுவுமே நாங்க கண்ட காரணமா இருந்துட்டோம். தொழில் முடிய பார்த்தாங்க எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். காரணம் 30 ரூபா நீங்க எடுத்து போறோம், அந்த 30 ரூபா சவாரிக்கு தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க ஒன்றும் பெரும் சவாரி இல்லை. எங்களுக்கு 1000 2000 அவசியம் போராட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர் யாரும் இங்க வரணும், வந்தா மட்டும்தான்